இன்னைக்கு தமிழக அரசியல் போய்கிட்டு இருக்கிற நிலைமையை பார்த்தா இட் இஸ் டிவிகே வெர்சஸ் அதர்ஸ்ங்கிற நிலைமையை நோக்கி போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் திமுக வந்து தனிமைப்படுத்தப்படுது. அந்த திமுக கூட்டணியில இருக்கிறவங்க பூரா விஜய் பக்கம் வந்திருக்காங்க. இது அவங்க சொல்ற மாதிரி நாங்க அந்த திமுக கூட்டணியில இருந்துட்டு இவங்களை சப்போர்ட் பண்றோங்கிறதுலாம் இல்ல. அவங்க தொடர்ந்து தாவேக்கா கூட தான் பயணிப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே சொன்ன மாதிரி அரசியல் கட்சிகள் எல்லாமே அதிகாரத்தை நோக்கின பயணம் தான். அப்ப இன்னைக்கு விஜய் அவர்களோட தொடர்ந்து கூட்டணியில இருந்தாதான் அந்த அதிகாரத்தை உள்ளாட்சி தேர்தலையும் வரப்போற 2029 தேர்தலையும் தக்க வச்சுக்க முடியுங்கிறது. சோ ஒரு கல்லுல ரெண்டு மாங்காங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு பக்கம் வந்து திமுகவை வந்து தனிமைப்படுத்தி கூட்டணியை பூரா அவர் பக்கம் இழுக்கிறாரு. ரெண்டாவது இன்னைக்கு அதிமுகவை பார்க்கும்போது இது அதிமுகவினுடைய மாபெரும் தோல்வி அப்படிங்கிற மாதிரி சித்தரிக்கும் போது நம்ம இந்த இடத்துல சீர்தூக்கி பார்க்க வேண்டியதா இருக்கு. திமுகக்கு அதிக தோல்வி வந்திருக்கா, அதிமுக அதிக தோல்வி வந்திருக்கான்னு பார்க்கும்போது திமுக 133 சீட்ல இருந்து 59 சற்றேறக்குரிய 74 சீட்டு குறைஞ்சிருக்காங்க. அதாவது 56% அவங்களுடைய சீட்டு குறைஞ்சு போயிருக்கு. அதிமுக 66 சீட்ல இருந்து 47 19 சீட்டு தான் குறைஞ்சிருக்கு. அதாவது 29% தான் குறைஞ்சிருக்கு. அப்ப இன்னைக்கு விஜய் அவர்களுடைய அந்த அலையில இன்னைக்கு அதிமுக வந்து திமுகவை விட பெட்டரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு. இத வந்து எடப்பாடியார் அவர்களுக்கு இந்த கிரெடிட்டை நம்ம கொடுத்துதான் ஆகணும். இது வந்து யாரும் மறுக்கிறதுக்கு இல்ல. அப்ப அத மாதிரி வச்சிருக்கும் போது இன்னொன்னு இப்ப இந்த 1/3 வரும்போது இன்னைக்கு அந்த எஸ்பி வேலுமணி அவர்கள் தலைமையிலான வாக்களிச்சது அவங்க அதிமுகவுடைய வாக்காதான் அளிச்சிருக்காங்க. அவங்க வந்து வெளியே வந்த பிரிவா வாக்கு அளிக்கல. அப்ப இந்த 1/3 வரும்போது 47 எம்எல்ஏக்கு 31 இருந்தா போதும். அப்ப 25 இருக்குது, 6 வரணும். அப்ப 31 வந்து இவங்க திமுக கூட போச்சுன்னா அவங்க அலைன் ஆவாங்க. ஆனா வந்து இப்ப ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர்னு பார்க்கும்போது எடப்பாடியார் அவர்களுக்கு தான் அதிகமான செல்வாக்கு அந்த ஜெனரல் செக்ரட்டரிங்கிற பதவி இருக்கிறனால, ஏற்கனவே இவங்க மாவட்ட செயலாளர்லாம் அந்த பதவி இல்லாதனால ஆர்கனைசேஷனல் அந்த பொசிஷன் வந்து அவங்களுக்கு எடப்பாடியார் அவர்களுக்கு பெரிய ஒரு பலத்தை அதிமுகவுல கூட்டி கொடுக்குங்கிறது தான் எனக்கு சேர்த்து இவங்களை விட அவருக்கு அதிகமான ஒரு பொசிஷனல் அட்வான்டேஜ் எடப்பாடியார் அவர்களுக்கு தான் இருக்குங்கிறது என்னுடைய பார்வை.